Welcome to Tamil Annai Kids Story. முன்னொரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மிக ஏழையான ஒரு குடியானவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சொந்தமாக இருந்தது கொஞ்சம் நிலம் மட்டுமே. அதே அவனது வாழ்க்கை. இரவு பகலாக உழைத்து அந்த நிலத்திலிருந்துதான் அவன் தனது வாழ்வாதாரத்தை தேடி வந்தான். உழைப்பு மட்டுமே அவனது செல்வம். ஒரு நாள் வசந்த பருவம் வந்தது. வழக்கம்போல் நிலத்தை உழத் தொடங்கிய அவன் தற்செயலாக ஆகாயத்தை நோக்கி பார்த்தான். அப்போது ஒரு கொக்கு ஆகாயத்தில் பறந்து வந்ததை அவன் கண்டான். ஆனால் திடீரென அந்த கொக்கு உழவோட்டப்பட்ட கழனியில் தொப்பென்று விழுந்துவிட்டது. இதை கண்ட குடியானவன் அதிர்ச்சியுடன் ஓடிச் சென்றான். அந்த கொக்கின் சிறகு ஒடிந்திருப்பதை பார்த்து அவன் மனம் கலங்கியது. ஒரு நிமிடமும் தயங்காமல் அந்த கொக்கை தூக்கிக் கொண்டு தன் ஏழை வீட்டிற்கே எடுத்துச் சென்றான். இரக்கம் அவனது இயல்பு. தன் வீட்டில் அந்த சிறகு ஒடிந்த கொக்குக்கு அவன் சிகிச்சை அளித்தான். அன்போடு பேணி பராமரித்தான். பல நாட்கள் கழித்து அந்த கொக்கு முழுமையாக குணமடைந்தது. ஒரு நாள் அது ஆகாயத்தில் பறந்து போய்விட்டது. சில நாட்களுக்கு பிறகு குடியானவன் விதைப்பு தொடங்கிய போது அதே கொக்கு மீண்டும் வந்து அவன் கழனியில் 3 மூலாம்பழ விதைகளை போட்டது. அந்த விதைகளை எடுத்து தன் நிலத்தின் ஒரு மூலையில் விதைத்தான் அவன். அயராது நீர் பாய்ச்சினான். செடிகள் வேகமாக வளர்ந்தன. சிறிது காலத்திலேயே மிகப்பெரிய முலாம்பழங்கள் கனிந்தன. 3 பெரிய பழங்களை மிகச் சிரமப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான். விருந்துக்காக நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்தான். முலாம்பழத்தை நறுக்க முயன்றபோது எந்த கத்தியும் அதை கிழிக்க முடியவில்லை. பெரிய கத்தியை எடுத்து முழு பலத்தையும் சேர்த்து வெட்டிய போது முலாம்பழம் விரிந்தது. உள்ளே தங்க நாணயங்கள். மகிழ்ச்சி ஏழைக்கு அளவில்லாது ஏற்பட்டது. அந்த தங்க நாணயங்களை எல்லாம் எடுத்து தன் விருந்தாளிகளுக்கு பங்கிட்டுக் கொடுத்தான். அவர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீடு சென்றனர். 3 முலாம் பழக்கொடிகள். ஒவ்வொன்றிலும் 10 முலாம் பழங்கள கனிந்தன. அவை அனைத்திலுமிருந்தும் தங்க நாணயங்கள் கிடைத்தன. ஏழை பெரிய பணக்காரன் ஆகிவிட்டான். பக்கத்தில் ஒரு செல்வந்தன் வசித்து வந்தான். அவன் இந்த குடியானவனிடம் வந்து, "நீ எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனாக ஆனாய்?" என்று கேட்டான். முன்பு மிக ஏழையாக இருந்த அந்த நல்ல மனிதன் நடந்த விவரம் முழுவதையும் பணக்காரனிடம் கூறினான். "சரி, நமக்கும் கிடைக்குமா பார்க்கலாம்" என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அந்த பேராசைக்காரன் தனது கழனியை நோக்கிப் போனான். அந்த கொக்கு அவன் பார்வையில் பட்டது. அதற்கு தெரியாமல் வஞ்சகத்தனமாக ஒரு கம்பை எடுத்து அதன் காலை ஒடித்து விட்டான். பிறகு அந்த கொக்குக்கு சிகிச்சை செய்ய அதை தன் வீட்டுக்கு கொண்டு போனான். சில நாட்களில் கொக்கு குணமடைந்து பறந்து போய்விட்டது. அந்த பணக்காரன் தன் கழனிக்கு போய் அந்த கொக்கை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த கொக்கு பறந்து வந்து 2 விதைகளை போட்டது. அந்த விதைகள் முளைத்து விட்டன. கொடி படர்ந்து பூவெடுத்து மூலாம்பழங்கள் பழுத்தன. அது கண்ட அந்த பணக்காரன் தன் நண்பர்களையும் உறவினர்களையும் தன் வீட்டுக்கு அழைத்தான். ஆனால் அவன் அந்த மூலாம்பழங்களை நறுக்கிய போது அதிலிருந்து கூட்டம் கூட்டமாக தேனீக்கள் கிளம்பின. ஒவ்வொன்றும் ஒரு கொட்டைப்பாக்கு அளவு பெரியதாக இருந்தது. அவை அந்த பணக்காரனையும் அவனது உறவினர்களையும் கன்னம் உதடு கண்ணிமை எல்லாம் வீங்கிப் போகும் வரை கொட்டிவிட்டன. ஆனால் இந்த இரக்கமுள்ள நல்ல மனிதன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தான். பேராசை பிடித்த தன் அண்டை வீட்டுக்காரனை எண்ணி